ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபிச்செக் சேனல். இன்றைக்கி நம்ம ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டு எப்படி வெளியாகிருக்கு, அது உங்கள் பேர் இருக்காங்கிறத எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் சர்ச் பாரை கிளிக் பண்ணிங்க. சர்ச் பாரை கிளிக் பண்ணிட்டு அதில் ஓட்டர் லிஸ்ட் டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணிங்க. அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இதுதான் இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட் பேஜ். இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட்டில் ஒன்று இருக்கும் எலக்ட்ரல் லோட் ஓட்டர்னு, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த பேஜில் ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டேட் கேட்பாங்க. அதில் உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிங்க. நான் இப்போ தமிழ்நாடுங்கிறத கொடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 2026 ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் எஸ்ஏஆர் ஃபைனல் ரோல் அப்படின்னு இருக்கும், ரிவிஷன் 2ன்னு, அதை செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே உள்ள டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட டிஸ்ட்ரிக் என்னமோ அதை செலக்ட் பண்ணிங்க. நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களோட அசம்பிளி செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த சட்டமன்ற தொகுதி என்னமோ அதை செலக்ட் பண்ணிங்க. நான் இப்போ அதையும் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணோன்னே லாங்குவேஜ் இருக்கும். உங்களுக்கு தமிழில் வேணும்னா தமிழ், இல்லைனா இங்கிலீஷில் இருந்தால் இங்கிலீஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கேப்சா கேட்பாங்க. அதில் உங்களோட கேப்சாவை என்டர் பண்ணிங்க. கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிங்க. மிஸ்டேக் இருந்தால் உங்களுக்கு மறுபடியும் லோட் பண்ணி கேட்கும். என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஸ்கூல் பேர் எல்லாமே இருக்கும். நீங்கள் எந்த பூத்தில் ஓட்டு போட போகிறீங்களோ அதை நீங்கள் மேலே சர்ச் ஆப்ஷன் வழியாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு இது பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒரு ஸ்கூலை செலக்ட் பண்ணிட்டு மேலே டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சக்ஸஸாக டவுன்லோட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்துடும். இதை எப்படி நீங்கள் வந்து மொபைலில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொபைல் குரோம் ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறதுனால சைடில் 3 டாட் பண்ணிருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கும் உங்களுடைய டவுன்லோட் பண்ணது, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கிளிக் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு ஃபைல் லோட் ஆகுது. அவ்வளோதான், டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கும். இதில் வந்து உங்களோட லிஸ்ட்டு யார் யார் இப்போ வந்து புதுசாக இணைச்சிருக்கீங்க அப்படின்னு பார்க்கணுன்னா கடைசியாக வந்துருங்க. கடைசியில் ஒரு 3 பேஜில் தான் அதுக்கு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ கடைசியாக வந்துக்கிறேன் பாருங்கள். கடைசியாக வந்தீங்கன்னா அதில் மேலே போட்டிருப்பாங்க, இந்த டேட்லேருந்து இந்த டேட்டு வரையும் இவங்களெல்லாம் இணைச்சிருக்கோம். அதேமாதிரி இந்த 2-3 டேட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்லேருந்து இவங்களை இணைச்சிருக்கோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த டேட்டில் கொடுத்தீங்களோ அதில் போய் நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் எதுவும் மிஸ் ஆகிருந்தது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் ஓட்டும் போட முடியாது. இதுதான் உங்களுக்கான ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் எப்படி மொபைல் வழியாக பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ. இதுபோல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.